மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஜட்ஜை வந்து நீதி அரசரை எப்படிலாம் வந்து சமூக ஊடகங்கள்ல கொச்சப்படுத்தினாரு. கைது செய்யாம என்ன மாலை போட்டு மாவீரன் பட்டா சுட்ட முடியும்? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தோட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஆதவர்ஜன் என்ன ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மனு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்துலனாக்க, தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கலவரத்தை தூண்டு வண்ணம் ஒரு ட்வீட் போட்டிருந்தா இல்லையா, அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மனு ஒன்றை போட்டிருக்காரு. இந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து புரிஞ்சு? எதை எடுத்தாலும் வந்து என்ன செய்யறது, கோர்ட்டுக்கு தான் போறது. கரூருக்கு ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா பஸ்ல போயிடலாங்க. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா திருச்சியில இருந்து கரூருக்கு பஸ் இருக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த நிர்மல்குமாரை வந்து கைது செய்யறதுக்கு எல்லா முகாந்திரம் இருக்க என்று சொன்னால், ஏன் அதே முகாந்திரம் விஜய்க்கு இருக்கக்கூடாது? ஏன் விஜயை கைது செய்யக்கூடாது? நிர்மல்குமார் குற்றவாளி என்று சொன்னால் புஷி ஆனந்தும் குற்றவாளி, ஆதவர்ஜுனாவும் குற்றவாளி. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், விசிக மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப கரூர் விவகாரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக பேசும் பொருளா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அப்டேட் விஷயம் நடக்க, கரூரை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தரை வந்து தாவேக்காவை சேர்ந்தவரை அதிரடியாக போலீஸ் கைது செய்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக சொல்லி கைது செய்தார்கள். வேற ஒரு என்கொயரிக்கு சேர்த்துதான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிக்கிட்டது. முதற்கடை எப்படி பாக்குறீங்க? உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி கைது செய்யலாம் என்று டொனால்டு ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின்லாம் வந்து மோடிக்கு போன் போட்டு எப்படி எங்க தோழரை வந்து கைது செய்யலாம், மிகச்சிறந்த தேசபக்தர் அல்லவா அவர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வந்து மிகப்பெரிய தியாகம் பண்ணி இந்த நாட்டை, இந்த இந்தியாங்கிற நாட்டையே உருவாக்கிய சிற்பியில் ஒருவர் இந்த தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர். இதை ஒரு செய்தியாக செய்தி ஊடகங்கள் ப்ரொபகேட் பண்றாங்கன்னா என்னத்த சொல்றது? விஜய் வந்து கொண்டிருக்கிறார், ஏதோ பஸ்ல ஏறிட்டாரு, ஏதோ வந்து லைட் ஆஃப் பண்றாரு, ஏதோ ஆன் பண்றாரு, இந்த வந்து கொண்டிருக்காரு 5 கிலோமீட்டர்ல, இப்படி சொல்லித்தான் 41 பேரை காவு கொடுத்திருக்கிறோம். 41 பேருக்கு நம்ம விட தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க. சர்வ கட்சி தலைவர்களும் போய் அங்க 41 பேரை வந்து பலி கொடுத்த அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்றதுக்காக போயிட்டாங்க. எங்க தலைவர் கூட தமிழர் கூட நேரத்துக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாரு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். தமிழ்நாடு அரசு வந்து செந்தில் பாலாஜி அண்ணா வந்து அங்கேயே முகாமிட்டு இருக்கிறார் இத்தனை நாட்களாக. ஆனா இதுக்கு காரணமான விஜய் போகலையே, விஜயுடைய கட்சிக்காரங்க போக மாட்டிருக்காங்களே. அதை நீங்க செய்தியாக்குங்க. செய்தி ஊடகங்கள் இதைத்தான் செய்தியாக்கணுமே தவிர, அவரை கைது செய்துட்டாங்க, அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? ஸ்டாலின் கொடுத்து, முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து என்னெல்லாம் அவதூறா சொன்னாரு. சம்பந்தப்பட்ட அந்த ஜட்ஜு எஸ்ஐடிக்கு ஆர்டர் போட்ட மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஜட்ஜை வந்து நீதி அரசரை எப்படிலாம் வந்து சமூக ஊடகங்கள்ல கொச்சப்படுத்தினாரு. கைது செய்யாம என்ன மாலை போட்டு மாவீரன் பட்டா சுட்ட முடியும்? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். முதலிடம் எடுத்துக்க முடியும். ஏன்னா முதலே மதிய ரகனா கைது பண்ணிருக்காங்க, இப்ப திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கைது பண்றாங்க. இதுக்கிடையே வந்து சிபிஐ வழக்கு வேண்டி கேட்கக்கூடிய வழக்கு வந்து நாளைக்கு வந்து தீர்ப்பு வெளியா இருக்கிறது. அப்ப இந்த எஸ்ஐடி வழக்கு தொடருமா, இந்த கைதுகள் செல்லுமா, இப்பெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுல கூட வந்து ஒரு 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 நியாயமான ஊடக தர்மத்தை பேணக்கூடிய அளவுக்கு பேசினாங்களா தாவேக்கா தோழர்கள்? ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவங்க 2 கொஸ்டின் எழுப்புறாங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஜுரிடிக்ஷன்ல வந்து கரூர் வரவில்லை, கரூருங்கிற ஊர்ல ஒரு ஸ்டாம்பிங் நடந்து அதுல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா மதுரை டிவிஷன் பெஞ்ச் தானே விசாரிக்கணும் என்கிற ஒரு கோரிக்கை. சரி, அப்பர் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. அது மதுரை டிவிஷன் பெஞ்ச் அப்படிங்கிறது மദ്രാஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய கீழமை அமர்வு தானே. ஈக்குவல் டு மெட்ராஸ் நீதிமன்றம் தான். மதுரை டிவிஷன் பெஞ்சு தானே. இத ஒரு பெரிய பூதாகரமா பிரச்சனையாக்கி பெரிய என்னமோ ஒரு சர்வதேச குற்றம் செய்த மாதிரி அந்த மகேஸ்வரி மேடம் கேட்கிறாங்க, நீங்க எப்படி எஸ்ஐடிக்கு ஆர்டர் போட்டீங்க? இதான கேள்வி. இப்படி கேள்வி கேட்டது வந்து பயங்கரமான குற்றம். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. இப்படி வந்து உச்ச நீதிமன்றத்துல நீங்க எஸ்எல்பி போட்டு கேட்டது எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா எங்களுக்கு? இப்படி எழுதுனவங்க. அப்ப நாமெல்லாம் வந்து தரம் தாழ்ந்து என்ன தெரியல விமர்சிக்கிறது கிடையாது.
சரி, விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக நம்ம பார்க்கிறோம். மத்தவங்க விமர்சக மாதிரி அணில் குஞ்சு, இவன் தருதலை தற்கூரி இப்பெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது. இப்பவும் ஒண்ணு பேசல. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சு எப்படி இருக்கு? நாங்கள் தற்கூரி தான், நாங்க அணில் குஞ்சு தான், நாங்க தருதலை தான் அப்படிதானே இருக்கிறது. அப்ப கொஞ்சம் வந்து அதாவது ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கொஸ்டினை வந்து மதராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாத்தீங்களா, மாபெரும் வெற்றி. தமிழ்நாடு அரசுக்கு அடிச்சு சவுட்ல அடிச்சுட்டாங்க. ஸ்டாலின் முகத்துல எங்க அடிச்சாங்க? ஆட்சியை கவிழ்ந்து விடும் போல் தெரிகிறது. இந்த இதுல இந்த மகேஸ்வரி மேடம் வந்து கொஸ்டின் பண்ணதுல ஆட்சிக்கு வந்து பயங்கரமான ஆப்பாம். ஆட்சிக்கு எங்க ஆப்பு? அப்ப என்னண்டு அரசியலும் தெரியவில்லை, சட்டமும் தெரியவில்லை. உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் பண்ணா கூட அந்த கொஸ்டினை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை. இந்த நிலைமையில் தான் நாளைக்கு வருகிறது தீர்ப்பு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, தீர்ப்பு இதெல்லாம் இருக்கட்டுங்க. ஏன் விஜய் போகவில்லை இதான் கேள்வி. அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்ப புக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காணொலி காட்சி கூட வெளியே வந்தது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சந்தித்து நிவாரண நிதி கொடுக்க போறாராம். 27ஆம் தேதி நடந்தது. செப்டம்பர் 27 நடந்த மேட்ரு. 16 நாள் முடிந்து விட்டது. தோழர் ஆதவர்ஜனா கூட 16ஆம் தேதி காரியம் முடிந்த பிறகு வருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போவான்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ரொம்ப கவலையில இருக்கிறாரு. பாவம், நம்ம நண்பர் தான் அவரு. உத்தரகாண்ட்ல வந்து பேஸ்கெட் பால் ரொம்ப கவலையில ஆடிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப வந்து 41 பேருடைய கவலையில பயங்கரமா ஆடிக்கொண்டிருக்கார் பேஸ்கெட் பாலு. விஜய் அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப கவலையாகி அங்க பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்து பூஜை எல்லாம் போட்டு உட்காந்து கவலையில உட்காந்து பூஜை போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறாரு. தாவேக்காவுடைய எல்லா நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாண்டிச்சேரியில கவலையோட இருக்கிறாங்க. எல்லாம் கவலை. இந்த கவலை உள்ளவுடைய வீடியோ அனுப்ப நல்லா அழகா இருக்கும். அவ எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தல. இப்ப இந்த நிலையில் தான் சிபிஐ கோரிய வழக்கு வருது. நான் என்ன கேட்கிறேன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுல நம்ம சப்ப கட்டி பூசி மலிவி நம்ம திமுகவுக்கு செம்புலாம் தூக்கல. நான் திமுக செம்பு தூக்க அவசியம் எனக்கு கிடையாது. நான் விசிகாரன். இதுல நியாயமா நடந்தாங்க இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் இரவோடு இரவாக சென்று அந்த மக்களோட மக்களா நிக்கிறார். அட்லீஸ்ட் நீங்க வந்து அவரை வந்து ஒரு பாராட்ட கூட பரவாயில்லை, நீங்க பாராட்ட வேண்டாம், திட்டாவாத இருக்கும் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கேருந்து வர்றாரு, துபாயில இருந்து சுற்றுப்பயணத்தை வந்து பாதை நிறுத்திட்டு வர்றாரு. அவர் டிஷர்ட்டோட வந்து விட்டான்னு சொல்லி இப்ப கமெண்ட் போடுறான். செந்தில் பாலாஜி வந்து 10 நிமிஷத்துல போய் நிக்கிறாரு. அந்த மக்களோட மக்களா நின்று அவங்களை காப்பாற்று நடவடிக்கை பார்க்கிறார். லோக்கல் மினிஸ்டர், லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்துல வந்து சொல்ல முடியும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அப்ப எந்த அமைச்சரும் போகக்கூடாது, முதலமைச்சரும் போகக்கூடாது, ஆம்புலன்ஸும் வந்து உயிர் காக்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எல்லாம் சின்ன செத்து சாவுங்க. நாங்க 400 பேர் 500 பேரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க 40 பேர்ல வந்து நின்று எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வராங்களா? இப்ப எதுல கவனம் செலுத்தணுமோ எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் அந்த மன்னிப்பு கடிதம் ஒரு மன்னிப்பு வீடியோ கூட வெளியிட்டு இருக்கலாம். தவறு நடந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்க பக்கம் நாங்க நிக்கிறேன், உங்களா நாங்க நிப்போம், நாங்க வாரோம்னு சொல்லி அப்படியாவது ஒரு தகவலை கொடுத்திருக்கலாம். அது கூட இல்லை. ஸ்டாலின் அவர்களே என்ன வந்து என்ன செய்யுங்க, பழி வாங்குங்க, தொண்டர்களை பழி வாங்காதீங்க. ஏதோ சினிமா டைலாக். அது கூட ஏதோ ஒரு அஜித் படத்துல நம்ம டைலாக் வந்துச்சான், கை வச்சிருவியா அப்படின்னு, வேற டோன்ல. அதே டோனை இவர் பேசிட்டு போயிருக்காரு. இந்த லட்சத்துல சிபிஐ விசாரணை வேற. சிபிஐ விசாரணையில இதே தமிழ்நாடு அரசு தான் என்ன சொல்லியிருக்குது, ஒரு நபர் கமிஷனை வச்சிருக்கா இல்லையா? ஒரு நபர் கமிஷனை வந்து அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை முடியட்டுமே. அந்த விசாரணையில போய் நீங்க ஆஜராவங்கள பாருங்க, தமிழ்நாடு அரசு இப்படி எல்லாம் எங்களுக்கு தொந்தரவு பண்ணிச்சு, அதனாலதான் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டாம்பு ஆச்சு அப்படி சொல்லுங்களேன், ஆதாரத்தை அங்க சமர்ப்பிங்களேன். அதற்கு பிறகு அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் தப்பா தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் சிபிஐ கேளுங்க, யார் வேணாம்னா அப்பீல் போங்க, அந்த நீதியரசருக்கு மேல வழக்கு தொடருங்க. இவ்வளவு வழிமுறைகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து லோக்கல் போலீஸ் நம்பிக்கை இல்லை, எங்க சிபிசிஐடி நம்பிக்கை இல்லை, நாங்க டைரக்டா சிபிஐக்கு தான் போவோம்னு சொன்னால் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அடுத்த நகர்வுல சிபிஐடி அடங்கி கொள்ளுங்க. கரூருடைய நீங்க அந்த ரேலிக்கு பேரணிக்கு சிபிஐ பெர்மிஷன் தந்தாங்க. நாகை சட்டமன்றத்துல நாகப்பட்டினத்துக்கு போனீங்க, திருச்சிக்கு சென்றீர்கள். அங்கெல்லாம் யாரு உங்களுக்கு பெர்மிஷன் தந்தா, யாரு அனுமதி தந்தா, யாரு உங்களை பாதுகாத்தா, யாரு உங்களுக்கு ரூட் போட்டு தந்தா? எல்லாம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு கீழே இறங்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் தானங்க. அப்ப இது ஒரு விபத்து. இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்லாம சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கறீங்க. சரி, வழக்குல போங்க, சிபிஐ விசாரணை வரட்டுமே. இப்ப இதே விஜய் அவர் தான் போன மாசம் என்ன சொன்னாரு, அந்த கவின் படுகொலைக்கு முன்னாடி ஒரு ரேலி மாதிரி, ஒரு ஆணவ படுகொலை கண்டித்து ஒரு ரேலி வச்சாரு, ஒரு ஆர்ப்பாட்டம். அது என்ன சொன்னாரு,
சிபிஐ எல்லாம் கைப்பாவையாக இருக்கு. யார் கைப்பாவையா? அமித்ஷா, மோடி அமித்ஷாவுடைய கைப்பாவையாக இருக்கிறது. அது வந்து சிபிஐ நீங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல திமுக வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. இவர் சொல்றாரு சிபிஐ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ப. இப்ப என்ன வாய வச்சு பேசுறாரு? அது நாரவாய், இது வேற வாயா? அப்ப இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் அவருடைய செயல்பாடும் சொல்லும் செயலும் இருக்கிறது. அதனால இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்ததெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்க வேண்டும். ஓடோடி சென்றிருக்க வேண்டும். வந்து மயங்கி விழுந்தவர்களை, இறந்தவர்களை தூக்கி வந்து என்ன செஞ்சு சுமந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாமளும் சேர்ந்து பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு விபத்து நடந்து விட்டது, இந்த விபத்துல கூட விஜய் கீழே இறங்கி வந்துட்டாரு, வந்து மக்களை சுமந்து பிணத்தை எடுத்துக்கொண்டு அது ரொம்ப கதறி அழுது அந்த மக்களோட மக்களா நின்றாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஓடிப்பேட்டையில அதுக்கு ஒரு காரணம் வேற. போலீஸ் சொல்லிச்சோம், நீங்கள் வந்து கரூர்ல இருந்தா பயங்கரமான திரும்பவும் கூட்ட நெரிசல் வரும். சரி, விஜய் தான் போயிட்டாரு. புஷியானந்த் எங்க போனாரு? ஆதவர்ஜுனா எங்க போனாரு? ஜார் நிர்மல ஆரோக்கியசாமி எங்க போனாரு? கேள்வியா இருக்கா இல்லையா? அவங்களா போயிருக்கலாமா இல்லையா? சரி, மாநில நிர்வாகி தான் போகல, அவங்க மாவட்ட செயலாளர்கள் எங்க போயிருந்தாங்க? மண்டல நிர்வாகிகள் எங்க போயிருந்தாங்க? ஆக நீங்க எனக்கு பார்க்க ஜனநாயகங்கிற படம் நடிக்கிறாருங்க அவரு. ஜனநாயகங்கிற படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சியை ஒருவேளை பதிவு பண்ணிருக்காங்க சந்தேகம் எனக்கு வருது. நான் ஒரு சந்தேகம் தான், நான் தீர்க்கமாக சொல்லவில்லை. ஒருவேளை ஜனநாயகம் படத்துல வந்து ஒரு 50,000 பேரை நிற்கிற காட்டுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் சீன் எதுவும் இருக்குதா படத்துல? அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தான் அந்த கரூர்ல நடந்துச்சோ என்ன தெரியவில்லை. தலைவர் வருவார், கையை தூக்குவார், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நெரிசல்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளைமாக்ஸ் சீனா என்னமோ தெரியல. ஜனநாயகம் படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுப்போம். இல்ல, இதுல இன்னைக்கு வந்து மிக முக்கிய பேசப்படும் பொருள் என்னன்னாக்க, ஒரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தோட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஆதவர்ஜுன் என்ன ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு மனு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்துலனாக்க, தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கலவரத்தை தூண்டு வண்ணம் ஒரு ட்வீட் போட்டிருந்தா இல்லையா, அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மனு ஒன்றை போட்டிருக்காரு. இந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்க? ஒரு பக்கம் இப்ப நிர்மல்குமார் கைது, இன்னொரு பக்கம் அடுத்த ஆதவன் கைதுக்கு பயந்து எது செய்திருக்காரான்னு ஒரு கேள்வி இயல்பா வருதுல்ல. அதாங்க, எதுலையுமே வந்து ஃபார் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. அதாவது வைத்தால் குடும்பி போனால் மொட்டைன்னு இருக்க. எதுலையுமே வந்து ஒரு நடுத்தரமாக ஒரு தூநோக்கு பார்வையோட சரியான பக்கம் நம்ம நிக்க வேண்டும். தோழர் ஆதவர்ஜுனா என்ன ட்வீட் போட்டாரு? இளைஞர்கள் வந்து புரட்சி பண்ணணுமா? எப்படிப்பட்ட புரட்சி? அடக்குமுறை பயங்கரமா இருக்கான். யாருக்கு? பிஜேபிக்கு இல்லாத அடக்குமுறை தமிழ்நாட்டுல, அதிமுகக்கு இல்லாத அடக்குமுறை. இன்னும் சொல்ல போனா மூச்சுக்கு 300 தடவை வந்து ஸ்டாலினையும் ஸ்டாலினுடைய குடும்பத்தையும் விமர்சிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இல்லாத அடக்குமுறை இவருக்கு வந்துட்டான். பயங்கரமான அடக்குமுறை. அதனால நேபாள்ல எப்படி புரட்சி வந்துச்சோ, எப்படி இலங்கையில புரட்சி வந்துச்சோ, அது மாதிரி என்ன செய்யணும் பாருங்க. அது போய் புரட்சியா? நேபாள்ல கலவரம் வந்தது. புரட்சி என்றால் என்னன்னு சொன்னா ரஷ்ய புரட்சியை சொல்லுங்க, அது மிகப்பெரிய புரட்சி. வெள்ளையனே வெளியேறு புரட்சி பண்ணார காந்தியடிகள், அது புரட்சி. இப்படிப்பட்ட புரட்சியை நீங்கள் சொல்லலாம். இது கலவரம்னு வந்துச்சு. இலங்கையிலையும் நேபாளையும் புரட்சியா வந்துச்சு, கலவரம் வந்தது. ஏன்? அந்த கவர்மெண்ட் சரியில்லை, ஊழல் பண்ணிட்டாங்க, ராணுவ ஆட்சி நடக்குது. ராணுவ ஆட்சி நடக்க கூடாத ஒரு குரூப், அரசருக்கு மன்னருக்கு எதிராக ஒரு குரூப், இல்ல மன்னர் தான் சூப்பரான ஆளு அப்படின்னு இன்னொரு குரூப். 3 குரூப்பா நின்று கலவரம் பண்ணாங்க. அது போல வரணுங்கிறாரு தமிழ்நாட்டுல. அவங்க காவல்துறை சும்மா இருக்கும். இப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் நீங்க சொல்லும் போது, நீங்க எழுதும் போது என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் நீங்க ஹெச் ராஜா அம்மா நான் எழுதுனங்க, என் அட்மின் ஒரு முட்டாப்பா இருக்கான் அவன் எழுதினான்னு சொல்லி அப்படியே தப்பிக்க தெரியணும். அதுவும் தெரியலை, ஆனா சொல்லி தர்றேன். அடுத்து இந்த மாதிரி தப்பா ட்வீட் போட்டா ஆதவ் அர்ஜுன் போய் புஷியானதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? ஹெச் ராஜாவுடைய பாலிசியா நீங்க பின்பற்றுங்க. ஐயோ நாங்க இல்லப்பா, என் அட்மின் ஒரு முட்டாப்பா இருக்கான் அவன் தான் எழுதுனான்னு சொல்லுவான்ல ஹெச் ராஜா, அதுமையா சொல்ல பழவுங்க. என்னத்த சொல்றது? இப்படிப்பட்ட எழுதி இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பெயில் வேணும், எனக்கு அதுக்கு உனக்கு ஸ்டே வேண்டும்னு கேட்கிறாரு. எதை எடுத்தாலும் வந்து என்ன செய்யறது? கோர்ட்டுக்கு தான் போறது. கரூருக்கு ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா பஸ்ல போயிடலாங்க. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா இந்த திருச்சியில இருந்து கரூருக்கு பஸ் இருக்குங்க, டவுன் பஸ்ல போய் இறங்கிடலாம். நான் கரூருக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா, அதுக்கு கொஸ்டின். எதுக்கு நீதிமன்றத்தை? கரூர் செல்வதாக இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் வேணும், செட்டப்புகளாம் வேணும். 2வது 3வது கடுமையான வந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புல அவனை என்ன கரூர்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? கரூர்ல எதுவும் போர் செய்ய போறீங்களா?
அங்கேதான் உங்களுக்கு எதிராக வந்து எல்லாம் வந்து அமெரிக்க படைகள், ரஷ்ய படைகள் எல்லாம் இறங்கி நிக்குதா? என்னது இது? அப்ப கரூர் மக்களை கேவலப்படுத்துறது. கரூருடைய மண்ணின் மஞ்சளா இருக்கிற மக்களை வந்து இவர்கள்லாம் பயங்கரமான ஆட்களே, உயிருக்கே உழவைக்கக்கூடியவங்க இவங்க, கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அப்படி ஒரு பிம்பத்துல உள்ள போறீங்களா? எத்தகைய புரிதல் என்று பாருங்க. கரூரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நல்ல மக்கள் கரூர் மக்கள். நேற்று பாத்தீங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்களும் வெளிச்ச தமிழர்களும் ஒரே மேடையில அந்த மக்கள் வந்து அத்தனை பேர் வந்துட்டாங்க. 41 பேர் 40 பேர் வந்துட்டாங்க. அவரும் எப்படி ஆற தழுவி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்படிப்பட்ட மக்களே தன்னுடைய வீட்டுல உள்ள முக்கியமான உயிரை இழந்த பிறகும், புற்றுயிரும் குலமா இறந்த பிறகும் வந்து தமிழ்நாடு அரசியல்வாதிகளை எப்படி பாக்குறாங்கன்னா அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. எல்லாரும் அங்க திமுக கலைஞர் வந்தவங்க. அந்த 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 கூட்ட நெரிசல வந்த இறந்தவங்களா திமுக காரங்களா? இல்ல. எல்லாமே யாரு? தாவேக்காவாதிய விஜயை பார்க்க வந்தவர்கள். எப்படி அணுகுறாங்க? அவங்க நல்ல மக்கள். அந்த மக்களை குறை சொல்ற அளவுக்கு நீங்க புரட்சி வரணும், அது வரணும்னா இப்ப கடைசியில பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி போட்டிருக்காரு. இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. இவர்கள் பாடம் படிப்பார்கள் பார்த்தா படிக்கிற மாதிரியும் தெரியல. அரசியல் என்ன, அரசியல் இருக்கக்கூடிய ஆனா கூட தெரியாமல் இருக்கிறார்கள். எங்கே போய் நாம் முட்டுவது என்று நமக்கும் தெரியவில்லை. கோரிக்கை வந்து அதாவது விஜய் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லியோ, புஷி ஆனந்தை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லியோ, ஆதவ அர்ஜுனை நமக்கு நோக்கமே கிடையாது. நம்ம அரசியல் கட்சிக்காரங்க, நம்மெல்லாம் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த நிர்மல் குமாரை வந்து கைது செய்யறதுக்கு எல்லாம் முகாந்திரம் இருக்கு என்று சொன்னால், ஏன் அதே முகாந்திரம் விஜய்க்கு இருக்கக்கூடாது? ஏன் விஜயை கைது செய்யக்கூடாது? நிர்மல் குமார் குற்றவாளி என்று சொன்னால் புஷி ஆனந்தும் குற்றவாளி, ஆதவ அர்ஜுனாவும் குற்றவாளி. இவங்க தானங்க காரியகர்த்தாவே. விஜயை பார்க்க தானங்க மக்கள் வந்தாங்க. அப்ப விஜயும் கைது செய்யப்பட வேண்டும், புஷி ஆனந்தும் கைது செய்யப்பட வேண்டும், ஆதவ அர்ஜுனாவும் கைது செய்யப்பட வேண்டும். இல்ல ஆதவ அர்ஜுனா கைது செய்ய மாட்டோம், புஷி ஆனந்த கைது செய்ய மாட்டோம், அவங்க எல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்படுவோம், அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுங்க, வாபஸ் வாங்க. எதுக்கு இந்த கேஸ்? எதுக்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் கைது செய்யணும்? இருக்கிற பாயிண்டா யாருன்னா விஜய் தான். விஜயை கைது செய்தால் பயங்கரமா ஆயிடும்டா, அப்ப கைது செய்யாதீங்க, கேஸே போடாதீங்க. ஆக இவரை விஜய் அந்த நிர்மல் குமார் கைது எதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாளை விஜயும் கைது செய்யப்படுவார், புஷி ஆனந்தும் சட்டத்துக்கு நிறுத்தப்படுவார், ஆதவ அர்ஜுனாவும் தப்ப முடியாது என்பதைத்தான் உணர்த்ததாக நான் கருதுகிறேன். ஓகே, இது வந்து 41 பேர் பலியானது அவருக்கான நீதி நிவாரணங்கிறத தாண்டி முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது மட்டும் தெல்ல தெளிவா தெரிகிறது. எஸ்ஐடி வேண்டானுங்கிறார்கள், சிபிஐ தான் வேணுங்கிறாங்க. சிபிஐ போடுறத விட அந்த விக்டிம்ல கூட அவங்க யாரும் சம்மதிக்காம போட்டிருக்குது. இப்ப அதிர்ச்சி தகவலாம் வெளியே வருகிறது. இதற்கிடையே நிர்மல் குமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து ஆதவர்ஜனும் குஷியும் கூட கைது செய்யப்படும் என்று உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கீடு நன்றி சார். நன்றி.